தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே, தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. மனித உயிர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த உலகம் அதிவேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு. இன்னமும் இந்த உலகத்தை சுத்தி மொழிக்காக யுத்தம், இனத்துக்காக யுத்தம், இந்த மண்ணுக்காக யுத்தம். இந்த யுத்த களங்களில் மனித உயிர்களை சிதைக்கப்படுகின்றதை பற்றிதான் இந்த கதை. பிறப்பது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை, இணைந்து வாழ்வோம் ஒரு முறை.
என்று தெரியுது. நாம் என்ன செய்ய இயலும்? இந்த மண்ணில் வாழ நமக்கு எவ்வளவு நேரம் தரப்பட்டிருக்கு? இது நான் பிறந்த மண், எந்த உணவு, என் சிரிப்பு, என் உயிர், நான் உண்ட உணவு, என் எச்சமெல்லாம் சுமந்து வளர்த்த மண். இதையெல்லாம் விட்டு நான் எப்படி வருவது? என்ன சொல்றீங்க? இந்த மண்ணை விட்டு யாரும் சந்தோஷமாக போகல. எல்லாத்தையும் விட்டு விட்டு தானே போறோம். இருக்கிற மிச்சம் ஊராவது காப்பாற்ற வேணும். அதுக்காகத்தானே வேறு நாட்டினம் கையெழுந்துதான் வேணும். வேறு வழி இல்ல. வாங்கோ தமிழ்ச்செல்வன், போங்கலாம். வாங்கோ. எதையா வாங்கோ. இன்னும் 1 மணி நேரத்துல இங்கிருந்து போலனா நம்ம எப்பவுமே இங்கிருந்து போக முடியாது. இந்த உயிருக்கு பயந்து கொண்டு எங்கு போனாலும் அடிமையாக தான் வாழணும். சுதந்திரமாக வாழ இயலாது. இப்படி நாமெல்லாம் பயந்து கொண்டு போனால் இந்த மண்ணையும் மக்களையும் யார் காப்பாற்றுவது? நமக்காக இந்த மண்ணில் எத்தனையோ பேர் போராடி கொண்டு தானே இருக்கிறார்கள். அவர்களை யார் காப்பாற்றுவது? நாம் அங்கே புலம்பெயர்ந்து போய் அடிமைகளாய் சாவதுக்கு பதில் நம் மண்ணில் யுத்தம் செய்து சாவதே மேல். ஓ, காட்டு வாழ்க்கைக்கு பயந்துட்டு எந்த மான் கூட்டம் ஊருக்கு வர்றதில்லை. மானே அப்படின்னா நாங்க மனுஷன். போராடி தான் ஜெயிக்கணும். இறுதி மூச்சு வரைக்கும் போராடுவோம். வா போகலாம். நீங்கள் யாரும் எங்களுடன் வர வேண்டாம். நீங்கள் அந்த காட்டு பக்கத்தில் போய் நில்லுங்க. நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சுட்டு உங்களுடன் வந்து சேர்ந்துருக்கோம்.
பாருங்கள் எவ்வளவு அழகாய் சுதந்திரமான காட்சி சுவாசிக்கிறது.